எந்த உயிர் போனாலும் அதுக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் தான் பொறுப்பு. பௌத்த பிக்குவை சந்திப்பதற்காக ஒரு ஐயா சைக்கிளில் போக முன்பட்டு இது ஒரு பௌத்த நாடாக. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் மீண்டும் தையிட்டி பகுதி. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரைன்ற போராட்டம் நடக்கிற அந்த இடத்துல தான் நிற்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் 3ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு தொடர்ந்து காலை 8 மணியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 4 மணி அளவாகுது இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அதில் எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு நான் இந்த காணொலி ஊடாக பகிர்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினம் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் தையிட்டி விகாரைக்குள்ள பௌத்த பிக்குவை சந்திப்பதற்காக ஒரு ஐயா சைக்கிளில் போக முன்பட்டிருக்கிறார். அதில் தடுத்திருக்கிறோம். அதோட போராட்டத்தை நிறைய வேகமாக முற்கொண்டு நிறைய மக்களுடைய ஆதரவோடு அந்த போராட்டம் செய்யும்போது ஒரு அம்மா கோவத்தில் அந்த இடத்துல நடு ரோட்டில் இருந்துட்டு அப்படி நிறைய விஷயங்கள் இந்த தையிட்டி போராட்ட களத்தில் நடந்திருக்கு. அந்த வகையில் தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக என்னென்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். எங்கட பூமியில நாங்கள் எவ்வளவு சுதந்திரமா இருக்கணுமா நிற்கலாம். நீங்கள் என்ன கடை இல்லைன்னு தள்ளி விடுறோம். பிடிக்க போறீங்களா? மேல போட்டு ஐயா, நாங்க சுதந்திரமாக இது எங்கட தேசம், எங்கட மண், எங்கட நிலம், எங்களுக்கு உரிமை இருக்கு. எங்களுக்கு நடமாடும் சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்கு, எல்லா சுதந்திரமும் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன கேட்டா இதுல வந்து நின்ற எண்ணெய நீங்க தள்ளி கொண்டு எங்கால கொண்டு விடுறீங்க. இது போகலாது, ஏன் போகலாது? என்னப்பா நீங்க ஒரு புத்த விகாரிய கொண்டு இருக்க வச்சு போட்டு புத்த சாமியை சாட்டி நாட்டை கைப்பற்ற அந்த நேரம் கூட எங்களை உரிமைக்காக போராடி கொண்டிருப்போம். எத்தனை நாங்கள் உயிர்களை இழந்திருக்கிறோம், பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்டியல். அதான் புத்தரை கொண்டு அது கடவுள் என்று சொல்றீங்க, பெரிய மதத்தை வழிபடுறீங்க, பெரிய அவரை வணங்கித்தான் எல்லாம் செய்கிறீர்கள். ஆனா பார்த்தா அவரை வச்சு கொண்டு காணிகளை அபகரிக்கிறீர்கள், இன்னொரு காணிகளை. அப்ப நாங்க மதம் பெறப்பேலையே, நாங்கள் மதம் பெறப்பேலையே. நாங்கள் எங்கட இன்றைக்கும் சொல்லிட்டு போவோம், மதம் பெறப்பாத ஒரு மதம் சைவ சமயம். நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துலயும் போய் எங்கட கோயில்களை கட்டி கட்டி இடத்தை பிடிக்கல, ஆக்கிரமிக்கல. எங்கட தேசத்தை நீங்க வந்து இன்றைக்கு நாங்க சொல்றோம் மக்களுக்கு. ஐயா, நாங்க தொடக்கூடாது, கை வைக்க கூடாது.
நீங்க காணியை விடுங்க. புத்தரை அகற்றுங்க. அவங்களோட சொந்த காணியை கொடுங்க. பிரச்சனை முடிஞ்சது. நீங்க ரோட்ல நிக்கிறீங்க. நீங்க என்ன ரோட்ல நிக்கிறீங்க? நீங்க சைடு அங்க போய் நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க மட்டும் போறானே தொடர்ந்து போறானே ஜேசிபி வருதுன்னா தண்ணி வேலை இது தண்ணி வரும் சாமி சொல்லி நாங்கள் ವಾಹನ ಅನಿತ ತಾಂಡಪಲು உங்களுக்கு யோகத்தால இவங்களை நிக்க நமக்கு ஓர்டர் அவங்களுக்கு வேற எங்களுக்கு வேற நீதி எங்கமே அப்படி
கோட்சி உசாவிய ஓடுறதுக்கு தீலத்தியன்னு சமாதானத்தை சீர்குலைக்காம செய்ய ஆமத்தூர் வந்திருந்தா මම ඔයාට ඒකට තාම ඔයගොල්ලෝ ඇක්ෂන් කරලා නැහැ. පොලිසියෙන් ඉඳලා ඔයගොල්ලෝ ලොක්කෝ IT මාධ්‍යවල කියන්න. තමල ආමතුන නම් මෙතන ඉන්න බෑ කියලා ඔයගොල්ලෝ කියන්නේ. අනිවාර්යයෙන්ම වරද. සික්කු කන්නතල අරයිද. අද විලංගෝන මට කලබල පොලිසියෙන් තොප්පිය මේ හාමුදුරුවෝ කෙනෙක් කියලා වෙනවා ගානවා ඔයාලා දන්නවා මේක. ඒකට ඔයගොල්ලෝ මොකද කරන්නේ? අපි මෙතන ඉඳලා සාමයෙන් අපි කියනකොට ඔයගොල්ලෝ මෙතන ඉන්න බෑ කතා ඉන්න බෑ අතන යන්නේ ඔක්කොම එකම තමයි සාමි மெடிக்கல் ரிப்போர்ட் சண்டை பிடிக்க வேண்டிய நான் ஒரு மத்த யாரோ வந்து அப்படி வந்து போன தேவை இல்ல வானம் வந்தா நாங்க எழும்புறோம்னு தான் சொல்றேன். வானம் வந்து அந்த ரோடு பொதுவா சைட்லயே கதையை போட்டு நீதிமன்றத்தில் இருப்பீங்க மக்கள் ரோடு எப்படி மறைப்பீங்க சண்டை பிடிக்கல கதைக்கிறோம் கொண்டு போட்டு நான் நிக்கிறேன். நான் இதுல நிக்கிறேன். நான் இருக்க மாட்டேன். நீ காலையில இருக்க மாட்டேன். நான் வாங்கி விழுந்தா அதுக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் தான் பொறுப்பு. எந்த உயிர் போனாலும் அதுக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் தான் பொறுப்பு. ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பட்டும். ஒரு மெடிக்கல் பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்ணி நம்ம ஒரு மதத்தை தமிழ் துறவி ஒரு மத தலைவரை எப்படி ஸ்ரீலங்கா போலீஸா ட்ரீட் பண்றாங்க. இது நல்ல உதாரணம். நான் நிக்கிறேன். நான் கலரதா வேலை நீங்க ரெண்டு பக்கம் கரையால இல்லைங்க. நாங்க போய் வரலாம். பன்சலைக்கு நாங்க போய் கும்பிடுவோம். நாங்க புத்தமாக நாங்க வரங்கறாங்க. நாங்க குளம்பளையும் போய் கும்பிட்டு தான் இருக்கிறோம். நாங்க இங்க போய் கோயில உடைக்க போறோம் இல்ல. நாங்க அவ்வளவுக்கு மதத்துல நீங்க அம்புல எந்ததுக்கு வெச்சீங்க நீங்க இதுல சட்டவிரோதமா நிக்கிறீங்க. சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கோங்க. சட்டவிரோதமா நிக்கிறீங்க. நாங்க சட்ட ரீதியா தான் நிக்கிறோம். அவர் பங்க நிக்கிறார். எல்லாம் தெரியும். கலைக்க வேண்டாம். நாங்க எங்க பக்கத்துல நிக்கிறோம். பிரச்சனை அண்டையும் காஞ்சா பிரச்சனை வந்தது. பிரச்சனை இல்லாம தான் போராட சொல்லுவோம். ஒரு பிரச்சனை இல்ல. நாங்க வேற சொல்லி நாங்க அங்க போக வச்சிருக்கோம். நாங்க உங்க பக்கத்துல இறங்கி சாரி நீங்க பின்னுக்கு வாங்க. சுமாரி பின்னுக்கு வாங்க. பின்னுக்கு வாங்க. எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளராக உள்ளேன். இன்றைய தினம் இந்த தையிட்டி போராட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையின் போது பொதுமக்களின் சொந்த காணிகளிலே சட்டவிரோதமாக ஒரு பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டு நாம் தொடர்ச்சியாக அந்த பௌத்த விகாரையை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற மக்கள் தமது காணி உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் மக்கள் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டவிரோதமான விகாரைகள் ஒரு பொதுமக்களின் தனியார் காணிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் இன்று கூறிக்கொள்கின்றது அந்த சட்டவிரோதமான விகாரையை அகற்றி பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்புகளாகிய நாம் இன்றும் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் நாம் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒவ்வொரு உரிமைகளுக்காகவும் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். எனவே அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்த விகாரைகள்
எடுத்து பார்க்கின்ற போது குருந்தூர் மலை, வெடுக்குநாறு, தையிட்டி விகாரை, திருவோணமலையில், மற்றது இப்போது வவுனியாவில் இருக்கிற சமணங்குளத்திலே கல்லுமலை போன்ற இடங்களிலே தொடர்ச்சியாக புத்த விகாரைகளை கட்டு இது ஒரு பௌத்த நாடாக மாற்றுவதற்காக திட்டமிட்டு செயற்படுகின்ற செயற்பாடாக இருக்கின்றது. எனவே நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம், இந்த சர்வதேசத்திடம் இந்த தெற்காசிய நாடுகளிலே இலங்கை நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை அரசாங்கத்தினால். ஆனால் இன்று வரை நாம் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமின்றி ஒரு அகிம்சை வழியிலே எமது உரிமைக்காக போராடுகின்ற போது எங்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள், அடாவடித்தனமான கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் கூறிக்கொள்வது, இந்த சர்வதேச நாடுக்கு எமது இனம் எமது நாட்டிலே வாழ்வதற்கு, ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு சகல உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். எனவே நாம் கேட்பது சுயநிர்ணய உரிமை, தேசியம், பொது வாக்கெடுப்பின் மூலமாக எமது உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். நாமும் ஒரு தேசிய இனமாக வாழ வேண்டும் என்றதையும், இந்த பௌத்த மயமாக்கலையும் இராணுவ மயமாக்கலையும் உடனே நிறுத்தி எமது உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான காணிகள் உடனடியாக கட்டம் கட்டமாக விடுவிக்காமல் ஒரே கட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் இந்த ஊடக வாயிலாக கூறிக்கொள்கிறேன். நன்றி. இதில் பாருங்க, ஒரு ஐயா சைக்கிளில் வந்து நிற்கிறார் போகிறதுக்காக. போகிறதுக்காக நிற்கிறார். இந்த இடங்களை போலீஸார் தடுக்கணும். இந்த இடங்களை தையிட்டி விகாரிக்குள்ள போறதுக்காக சைக்கிள் ஒரு ஐயா அவ்வளவு ஒரு போராட்டப்பட்டு வண்டிகளை போறதுக்காக. பொதுமக்கள் போகலாம். இந்த ஐயா பாருங்க, அதால போறதுக்காக. இனவாதத்தின் உச்சமாக, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் உச்சமாக தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தாக இராணுவத்தினரின் துணையுடன் கையகப்படுத்தி எந்த ஒரு சிங்கள மக்களும் வாழாத, எந்த ஒரு சிங்கள இனத்தவனும் வசிக்காத தையிட்டி மண்ணிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற விகாரை அகற்றப்பட வேண்டும், அந்த காணிகள் மீளவும் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற தொனிப்பொருளில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தில் நாங்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கமும் பௌத்த பேரினவாதமும் எங்களுடைய மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படுகின்ற அநீதிகள் இன்றைக்கும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. மக்களை மதிக்கிறோம், மதங்களை மதிக்கிறோம் என்று கூறி ஆட்சி பீடம் ஏறிய இந்த அனுர அரசாங்கம் கூட எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய இந்த விகாரை அகற்றப்பட்டு அந்த காணி சொந்தக்காரருக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனைய கையகப்படுத்தி வச்சிருக்கிற நிலங்கள் அனைத்தும் அவர் சொந்தக்காரர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கில் நாங்கள் இன்று
இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கிறோம். தென்னிலங்கையிலிருந்து இன்றைய தினம் புதிதாக இங்கு அங்குரார்ப்பணம் செய்வதற்கு புத்தர் சிலை ஒன்று கொண்டு வரப்படுவதாக அறிந்திருக்கிறோம். அந்த சிலையை கொண்டு வந்து வைத்துவிட்டு விகாராதிபதி அவர்கள் ஒருவர் மீளவும் கொழும்புக்கு திரும்பி இருக்கிறார். முக்கிய பௌத்த பீடங்களான அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம் இவைகளுக்கு தெரியாமல் இனவாதத்தை தூண்டும் நோக்குடன் இனவாத பிக்குமார் ஒன்றிணைந்து இந்த காரியத்தை செய்ய இருக்கிறார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விகாரை அகற்றப்படும் வரை, காணி உரிமையாளர்களுக்கு மீளவும் காணிகள் வழங்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன்.